Hi students, நம்ம இந்த வீடியோல ஃபார்முலா சார்ட் எப்படி எழுதுறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் சாப்டர் வைஸ். ஸோ ஸ்டடி பிளான்ல பார்த்துருந்தோம். ஒரு சார்ட்ல எல்லா ஃபார்முலாவும் எழுதி வீட்டில் ஒட்டிடுங்க. அதை ஒரு 2 டைம்ஸ் டெய்லி படிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக எழுத வேண்டிய 2 ஃபார்முலா LCM into HCF value is equal to product of the two numbers. அது ஃபஸ்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு எப்போ வந்து ஒரு டெசிமல் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா p/2 power n into 5 power m அப்படின்னா எப்போ வந்து டினாமினேட்டரை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2ம் 5 மட்டுமே ஃபேக்டர்ஸாக வருமோ அதெல்லாம் தான் டெர்மினேட்டிங் டெசிமலில் வரும். 2 5 தவிர மற்ற எல்லாமே நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது 2ம் 5 மட்டும்தான் வரும்ன்றதை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக இதையும் சேர்த்து ஃபார்முலா சார்ட்டில் கண்டிப்பாக எழுதுங்க. செகண்ட் சாப்டர் பார்க்கலாம் இப்போது. செகண்ட் சாப்டர் பாலினாமியல்ஸ். பாலினாமியல்ஸோட பேசிக் ஃபார்முலா வந்து குவாட்ரட்டிக் பாலினாமியல் எப்படி எழுதுறதுன்னு கேட்பாங்க. ஸோ அதோட ஃபார்முலா வந்து x ஸ்கொயர்ட் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ன்றது அதோட பேசிக் ஃபார்முலா. ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் வந்து அட்மோஸ்ட் 2 ரூட் இருக்கும். ஏன்னா அதோட டிகிரி 2ன்றதுனால 2 ரூட்ஸ் இருக்கும். சப்போஸ் ஆல்ஃபாவும் பீட்டாவும் அதோட ரூட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இதான் உங்களோட ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அதாவது ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c = 0ன்றது தான் நார்மலாக ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் நோட்டேஷன். ஸோ இதோட சம் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா -b/a தான் அதோட ஃபார்முலா. ஸோ bன்றது இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு, ஏன்றது வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிடணும். ப்ராடக்டோட ஃபார்முலா c/a. இது குவாட்ரட்டிக்கு. இதே மாதிரி கியூபிக் பாலினாமியல் கேட்டாங்க அப்படின்னா கியூபிக் அப்படின்னா டிகிரி 3 அப்படின்னு அர்த்தம். அப்போ அது கண்டிப்பாக எத்தனை ஜீரோஸ் இருக்கும்னா அட்மோஸ்ட் 3 ஜீரோஸ் இருக்கும். சப்போஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் ax³ bx² cx + d அப்படின்ற ஜென்ரல் ஃபார்முலா ஈக்குவேஷன் அசியூம் பண்ணிவிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என்னன்னு கேட்டாங்கன்னா -b/a. இதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 டேக்கன் அட் அ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் டேக்கன் அட் அ டைம்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா கேட்டாங்கன்னா c/a. ஆல்ஃபா பீட்டா காமா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு வந்து -d/a. இந்த ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணி ஏதாவது இதில் நமக்கு பெரிய டீட்டெயில்ஸ் ஆன்சர்லாம் பெருசாக இல்லை கியூபிக் யூஸ் பண்ணி. ஆனால் 1 மார்க்கில் கண்டிப்பான கேட்குறக்கான சான்சஸ் இருக்குது. சாப்டர் 3 பார்க்கலாம். பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ 2 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது டிகிரி 1, அதாவது x² x³ இல்லாமல் வெறும் x அண்ட் ஒயில் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து a1x + b1y + c1 அப்படின்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும், செகண்ட் ஈக்குவேஷன் வந்து a2x + b2y + c2 = 0ன்னு அசியூம் பண்ணிவிட்டு இதில் வந்து நிறைய கொஸ்டின் கேட்கலாம். என்ன டைப் ஆஃப் லைன்ஸ்ன்னு கேட்கலாம், இல்லை எத்தனை சொல்யூஷன் வந்து இருக்குது இந்த 2 ஈக்குவேஷன்ஸுக்கும் கேட்கலாம். என்ன கேட்டாலும் இந்த டேபிள் மட்டும் தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த a1ஓட கோஎஃபிஷியன்ட்டையும் a2 கோஎஃபிஷியன்ட்டையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் இது ஒரு 1/2 1/3 கிடைக்குது. அடுத்து b1ஐயும் b2ஐயும் டிவைட் பண்ணோம். அதாவது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணோம். அது ரெண்டும் நாட் ஈக்குவல் அப்படின்னு வந்துருச்சுன்னா சம் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடணும். c1/c2 நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது. a1 a2 b1 b2 நாட் ஈக்குவல் வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷனாக ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது என்ன மாதிரியான லைன் அப்படின்னா அது ஒரு இன்டர்செக்டிங் லைன் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னா இதே மாதிரி இந்த a1 a2 டிவைட் பண்ணுற ஆன்சர், b1 b2 டிவைட் பண்ணுற ஆன்சர், c1 c2 எல்லாமே சேமாக இருக்கும். எல்லாமே சேமாக இருந்தால் அந்த ஈக்குவேஷனோட பேர் கோயின்சிடென்ட் லைன்ஸுன்றது தான் அதோட கரெக்டான ஆன்சர். அதாவது எல்லாமே வந்து காமன் பாயிண்ட்டாக இருக்கும். அதான் கோயின்சிடென்ட் லைன்ஸு. நோ சொல்யூஷன் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா a1 a2வும் b1 b2ஓட வேல்யூ மட்டும் சேமாக இருந்து c1 c2ஓட டிவிஷன் வேல்யூ மட்டும் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டுமே நாட் ஈக்குவல்னு வந்துருச்சுன்னா நீங்கள் c1 c2 செக் பண்ணவே கூடாதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான், ஃபஸ்ட்டு ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் c1 c2வை டிவைட் பண்ணியே பார்க்கணும். c1 c2 ஈக்குவலாக வந்துச்சுன்னா மெனி சொல்யூஷன், c1 c2 மட்டும் வேறு மாதிரி வந்துச்சுன்னா அது நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன் வந்து எந்த மாதிரி லைனால் ரெப்ரசென்ட் ஆகும்னா அது பேரலல் லைனில் ரெப்ரசென்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது போட் சம் வந்து மேக்ஸிமம் கேட்குற ஒரு கொஸ்டின். ஸோ போட் சம் கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 4 லைன் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்றது வந்து x km/h. ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீமை வந்து y km/h நம்ம அசியூம் பண்ணணும். ஸ்பீட் ஆஃப் அப் ஸ்ட்ரீம் மேலே போகும்போது எப்போவுமே ஸ்பீடு குறையும். அப்போ x - y km/h. ஸ்பீட் ஆஃப் த டவுன் ஸ்ட்ரீம் வந்து கண்டிப்பாக கீழே இறங்கும் போது போட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அப்போ x + y km/h அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாப்டர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் குவாட்ரட்டிக் ஃபார்முலாஸ்.
குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னாலே டிகிரி 2 வர்ற மாதிரி இருக்குது ஈக்குவேஷன். ஸோ இங்கே வந்து ax² + bx + c அப்படின்னு கொடுத்துருக்க கொஸ்டினை முதல்ல நம்ம அசியூம் பண்ணணும். அதாவது x² பக்கத்தில் இருக்க டேர்ம் வந்து a, எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க டேர்ம் வந்து b, அதாவது அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து b, கான்ஸ்டன்ட் வந்து cன்னு எடுத்துடணும். இப்போ நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சால் நார்மலாகவே நம்ம அதை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஆனால் சில சம் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. -b + or - √b² - 4ac/2a அப்படின்னு எழுதலாம். நான் x is equal to போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறதுனால நான் இங்கே x is equal to போட்டிருக்கேன். ஈக்குவேஷன் என்ன டேர்ம்ஸில் கொடுக்குறாங்களோ அது இங்கே எழுதிட்டு ஈக்குவல் போட்டு ப்ளஸ்ன்னு வச்ச ஒரு ஆன்சரும் கடைசி அந்த மைனஸ் யூஸ் பண்ணி 2 ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். அதை வந்து டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரூட்டுக்குள்ளே இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த ஃபைனலாக இதோட ஆன்சர் வந்து என்ன டைப் ஆஃப் த ஆன்சர்னு சொல்ல போகிறது வந்து இதுதான் b² - 4ac தான். அதுதான் டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து டீன்ட்டு கூட நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் இந்த b² - 4ac வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கோ அந்த ஈக்குவேஷனுக்கு 2 டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். டிஸ்டிங்க்னா 2 வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான 2 ரியல் ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். டெல்டா அதாவது டியோட வேல்யூ லெஸ் தென் 0 வந்துருச்சுன்னா நோ ரியல் ரூட்ஸ், அதை வந்து இமேஜினரி ரூட்ஸ் அப்படி, அதாவது ரூட்டுக்குள்ளே மைனஸ் நம்பர் வந்தால் அதை நம்மளால் வெளியே எடுக்க முடியாது. அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் போய்டும், ரியல் நம்பர்லேயே வராது. அப்போ ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது. அப்போ டெல்டா அதாவது டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0வாக வரவே முடியாது. வந்தால் நோ ரியல் ரூட்ஸ்னு எழுதுங்க. சில டைம் இந்த டெல்டாவோட வேல்யூ இங்கே 0 ஆகிடும். அப்படி பார்த்தா -b/2a மட்டும் தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். இந்த ப்ளஸ்ஸும் மைனஸ்க்கு வந்து வேலையே இல்லாமல் போயிடும். அப்போ 2 ரூட்டு கிடைக்கும். ஆனால் ரெண்டுமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற சாப்டர் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் பார்க்கலாம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனோட ஜென்ரல் ஃபார்ம் a, a + d, a + 2d and so on. இப்போ ஜென்ரல் ஃபார்ம் இல்லை கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் த ஏபி, டிட்டர்மைன் த ஏபி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஜென்ரல் ஃபார்ம் எழுதி தான் கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு நம்ம எழுத போகிறது ஜென்ரல் டேர்ம். ஜென்ரல் டேர்ம் அப்படின்றது 5th டேர்மை கண்டுபிடிங்க, 11th டேர்ம் எத்தனாவது இந்த டேர்மை கண்டுபிடிங்கன்னு ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 17th டேர்ம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அத்தனாவது டேர்ம்ன்றது பர்டிகுலராக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். an = a + n - 1 × d. இந்த nன்றது எத்தனாவது டேர்ம் கேட்குறாங்களோ அதை அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதில் வர ஏன்றது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், டின்றது வந்து அது ஏபியோட டிஃப்ரென்ஸ். இந்த டியை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணால் கிடச்சிது. அதாவது a2 - a1. ஸோ ஏவும் a1ம் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு டேர்மை வந்து a2ன்னு சொல்லுவாங்க, அடுத்த டேர்மை வந்து a3ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ண வர்ற ஆன்சர் தான் நம்மளோட டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா சம் ஆஃப் n டேர்ம்ஸ். சம் ஆஃப் n டேர்ம்ஸ்க்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ கொஸ்டினில் ஏவும் டியும் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். Sn = n/2 2a + n - 1 × dன்ற ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சில கொஸ்டினில் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுக்கல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த ஃபார்முலா, அதாவது கண்டிப்பாக ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் தெரிஞ்சிருக்கு. இதில் எல்ன்னு எழுதியிருக்கிறது வந்து ஏஎன் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏஎன்னா கடைசி நம்பர், nth நம்பர், எல்னா லாஸ்ட் டேர்ம்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒன்று தான். அப்போ Sn = n/2 a + l அப்படின்ற எப்போல்லாம் ஃபஸ்ட்டு நம்பரும் லாஸ்ட் நம்பரும் உங்களுக்கு தெரியுதோ அப்போ எஸ்எனுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் an in terms of Sn. Sn கொடுத்துட்டு an கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா Sn - Sn - 1 அப்ளை பண்ணணும். அதாவது 10th டேர்மை கண்டுபிடிங்கன்னா S10லேருந்து S9 மைனஸ் பண்ணால் கிடச்சிருன்றது தான் அதோட அர்த்தம். ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க எக்ஸாமில். an = Sn - Sn - 1 அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். ஆக்சுவலாக இப்போ வந்து ஃபைண்ட் த சம் ஆஃப் 1000 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னோட பிளேஸில் 1000 போடணும். 1000 × 1001/2 போட்டு கேன்சல் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு 1000 ஃபஸ்ட்டு 2000 நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா n × n + 1/2ல் அப்ளை பண்ணுங்கள். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்னால் இப்போ 1 3 5 3 ஆட் நம்பர் ஆட் பண்ணால் 3² தான் ஆன்சராக வரும். ஸோ எத்தனை ஆட் நம்பர் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணால் வர்றது தான் சம் ஆஃப் n ஆட் நம்பர்ஸோட ஃபார்முலா. இப்போ 25 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? ஃபஸ்ட்லேருந்து 25 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ண அப்படின்னா 1 3 5 7 இதில் வந்து 25 ஆட் நம்பர் எடுத்து ஆட் பண்ண ஆன்சர் என்ன வரும்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக 25² தான் ஆன்சராக இருக்கும். இப்போ ஒரு 1 மார்க்கில் கேட்டு நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணி ஏபியில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சா கண்டிப்பாக லேட் ஆகும். ஆனால் n ஆட் நம்பர்ஸோட ஃபார்முலா n² தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம்.
how many terms are there அப்படின்னு கொஸ்டின் வரும். இந்த சீக்வன்ஸில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை தான் என்னன்னு சொல்லுவோம். n is equal to l minus a by d plus 1 அப்படின்றது தான் இதோட கரெக்டான ஃபார்முலா. இது எல்ன்றதை வந்து நம்ம an அப்படின்னு கூட எழுதிக்கலாம். அதாவது கடைசி நம்பர் nth டேர்ம்னு சொல்லலாம், இல்லை எல்னா லாஸ்ட் டேர்ம்னு கூட சொல்லலாம். ஸோ l minus a by d plus 1 தான் அதோட ஃபார்முலா. இப்போ கொஸ்டினில் வந்து எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா 3 டேர்ம்ஸ் ஆஃப் AP என்ன, ஏதாவது 3 டேர்ம் எடுத்து ஆட் பண்ணால் 56 வருது, அப்போ அந்த டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. 3 டேர்ம் எடுங்கன்னு எப்போல்லாம் சொல்கிறாங்களோ அப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கோங்க. ஏக்கு முன்னாடி ஒரு நம்பர் பின்னாடி ஒரு நம்பர் எடுங்க. அப்போ ஏக்கு அப்புறம் a + d வரும். அப்போ ஏக்கு முன்னாடி கண்டிப்பாக a - d தான் வரும். அப்போ a - d a + d அப்படின்னு எடுக்கணும். 3ன்றது வந்து ஒரு ஆட் நம்பர், அதனால் ஏவை எடுத்து முன்னாடி ஒரு நம்பர் பின்னாடி ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். 4 டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த ஏவை நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ ஏவை விட்டுட்டு ஒரு நம்பர் எடுக்கணும் அப்படின்னா a + dயும் a - dயும் எடுத்துடலாம். சரி, எடுத்தாச்சு. என் நடுவில் ஏன்ற ஒரு டேர்ம் விட்டுருக்கோம்ல, அப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இங்கே ஒரு நம்பர் விட்டுறணும், இங்கே ஒரு நம்பர் விட்டுறணும். அப்போ தான் அது கண்டிப்பாக ஏபி வரும். ஏன்னா ஒரே ஒரு பிளேஸில் மட்டும் ஒரு நம்பர் விட்டுட்டு இங்கே 2D எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணவே பண்ணாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூல் இது. 4 டேர்ம்ஸ் எடுக்க சொன்னாங்கன்னா ஏ விடுறோம் அப்படின்னா ஏக்கு பக்கத்து நம்பர் எடுக்கணும், மறுபடியும் ஒரு நம்பர் விட்டு தான் எடுக்கணும். கண்டினியூஸாக ஒரு நம்பர் விட்டு எடுக்கணும். அதனால -3Dயும் +3Dயும் எடுத்துக்கோங்க. ஏ விடுறதுனால இந்த டியும் 2Dயும் விடணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லை 4 வர்றதுனால ஏவும் 3Dயும் வரணும் அப்படி கூட ஞாபகம் வச்சுட்டா கூட ஓகே தான். 5 டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ எடுத்துக்கலாம். ஏன்னா 5 டேர்ம் வேணும். அப்போ ஏக்கு அப்புறம் 2 டேர்ம், ஏக்கு முன்னாடி 2 டேர்ம் எடுக்கலாம்ல. அப்போ a + d a + 2d இந்த பக்கம் a - d a - 2d அப்படின்னு எடுங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆனால் 5 டேர்ம் எடுத்து ஆட் பண்ணால் உங்களோட ஆன்சர் வந்து ஒரு 15. அப்போ ஏ என்ன அப்படின்னு கேட்கலாம். இதை எல்லாத்துக்கும் நடுவில் ப்ளஸ் சிம்பிள் போட்டு பாருங்கள். எல்லா டியும் கட் ஆகிடும். -2d கட் ஆகிடும், டி கட் ஆகிடும், +d 2d எல்லாமே கட் ஆகிடும். ஸோ ஏயோட ஆன்சரை உங்களால் கண்டிப்பாக கரெக்டாக ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். மற்ற எல்லா டேர்ம்ஸையுமே அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் உங்களோட நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாப்டர் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், 5,6, 2,3 அப்படின்ட்டு. இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆப்சிஸா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒய்யோட கோஆர்டினேட்டோட பேர் என்னென்னா ஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அதோட ஆர்டினேட் என்ன அப்படின்னு கேட்டால் அதோட ஒய்யோட கோஆர்டினேட்டோட நம்பர் தான் நம்ம வந்து ஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். 3,4ல் ஆப்சிஸா என்னென்னா 3 தான் ஆப்சிஸா. ஸோ ஃபஸ்ட்டு வர நம்பர் வந்து ஆப்சிஸா, செகண்ட் வர நம்பர் வந்து ஆர்டினேட். அது ஒரு ஃபார்முலா தான். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ். ஏதாவது 2 பாயிண்ட் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 5,6க்கும் 7,9க்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 y1னும் செகண்ட் பாயிண்ட் x2 y2னும் எடுங்க. எப்போவுமே ஒரு பாயிண்ட் எடுத்தால் ஒரு x இருக்கணும், ஒரு y இருக்கணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு வந்து x1 x2 y1 y2ன்னு எழுதுறது. அது கண்டிப்பாக பயங்கர முட்டாள்தானே, அது பண்ணாதீங்க. ஒரு பாயிண்ட் எடுத்தால் ஒரு x இருக்கணும், அதில் ஒரு y இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்ன்றதுனால x1 y1, செகண்ட் பாயிண்ட் வந்து x2 y2 தான். எழுதிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். √x2 - x1 the whole square + y2 - y1 the whole square. இதில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக கிடைக்கும். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் டு எனி பாயிண்ட். ஆரிஜின்னா 0,0ன்னு அர்த்தம். ஆரிஜின்லேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா ஆக்சுவலாக இதே ஃபார்முலா தான். இது வந்து கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஒரு பாயிண்ட் 0,0 ஆயிடுச்சுன்னா ஒரு பாயிண்ட் போயிடும். அப்போ இருக்கிற ஒரே ஒரு பாயிண்டோட வேல்யூ மட்டும் தான் இருக்கும். அப்போ கொடுத்துருக்க பாயிண்ட் x, yன்னு எழுதிட்டு √x² + y² மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா இன்னொரு பாயிண்ட் தான் 0 வச்சு ஆரிஜின்னா. ஸோ ஆரிஜின் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கேட்டாங்கன்னா இதுதான் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய 1 மார்க் கொஸ்டின் இருக்கிறதுனால டேரெக்டாக டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் டு எனி பாயிண்ட் டேஷ்ன்னு கேட்டாங்கன்னா √x² + y² அப்படின்னு எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ மிட் பாயிண்ட் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ். ஏதாவது 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க மிட் பாயிண்ட் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 y1னும் செகண்ட் பாயிண்ட் x2 y2ன்னு எடுத்துகிட்டு மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2 அப்படின்னு எழுதுங்க. எப்போ பாயிண்ட் எழுதினாலும் இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க. ப்ராக்கெட் போடலன்னா கண்டிப்பாக உங்களால் மார்க் கம்மி பண்ண முடியும். பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராக்கெட்குள்ளே தான் இருக்கணும். இன்டர்னலி ஃபார்முலா. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து ஒரு லைன் செக்மெண்ட்டை இந்த ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணுது, அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எம்மும் என்னும் கொடுத்துருக்க ரேஷியோ 5:6 ரேஷியோவில் பிரிச்சிருக்கு, 1:2ல் பிரிச்சிருக்கு. அப்படி சொல்லும்போது தான் இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண முடியும். mx2 + nx1/m + n, my2 + ny1/m + n. இந்த மாதிரி பாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட்டில் வரது எல்லாமே எக்ஸ் பாயிண்ட் தான் வரும், இந்த செகண்டில் வரது எல்லாமே ஒய் பாயிண்ட் தான் வரும். இங்கே பாருங்கள் எல்லாமே ஒய், இதில் கூட பாருங்கள் இந்த பக்கம் எல்லாமே ஒய் தான் வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே எக்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ
ஆக்சுவலாக இதே ஃபார்முலா தான் மிட் பாயிண்ட்டுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. நான் மிட் பாயிண்ட்டில் இன்டர்னலி வந்து 1:1 ரேஷியோ ஆக்சுவலாக. அதனால எம்மும் 1 ஆகிடும், எண்ணும் 1 ஆகிடும். 1+1 இங்கே 2 வந்திருக்கு. இது எல்லாமே 1 இருக்கிறதுனால அங்கே அந்த எம்என்லாம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். எக்ஸ்டர்னலையும் அதே ஃபார்முலாவை நான் மைனஸ் போடணும். mx2 minus nx1 by m minus n, my2 minus ny1 by m minus 1. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு 1 போட்டு எழுதி மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து m பக்கத்தில் x2 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சென்ட்ராய்டோட ஃபார்முலா. சென்ட்ராய்டோட ஃபார்முலா வந்து ஆக்சுவலாக புக்கில் இல்லை, ஆனால் அது வந்து கேட்க முடியும். 3 பாயிண்ட்டு கொடுத்துருவாங்க. 5, 6, 7, 2, 9, 3 ஃபைண்ட் த சென்ட்ராய்டுன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு x1 + x2 + x3 by 3, y1 + y2 + y3 by 3 இது அப்ளை பண்ணால் கிடைக்கிறது நம்மளோட சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டுன்றது என்ன அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 மீடியன் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த 3 மீடியனும் மீட் பண்ணுற இடம் தான் சென்ட்ராய்டுன்னு சொல்லலாம். ஸோ கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டிப்பாக எழுதுங்க. அது ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். அது 2 மார்க்கில் கேட்க முடியும். நெக்ஸ்ட்டு ட்ரை செக்ஷன் கேட்கலாம். ட்ரை செக்ஷன் அப்படின்னா ஒரு லைன் செக்மெண்ட்டை 3ஆக பிரிக்கணும் அப்படின்னா, ஒரு த்ரெட் இருக்குது, அது 3 பார்ட்டாக வேணும் அப்படின்னா அது எத்தனை பிளேஸில் கட் பண்ணணும்னா 2 பிளேஸில் கட் பண்ணணும். அந்த 2 பாயிண்ட்டும் என்னன்னு கேட்பாங்க. ட்ரை செக்ஷனாக கட் பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட் வேணும்னு சொன்னாலே அதில் ஒரு பாயிண்ட்டை வந்து 1:2 ரேஷியோ அப்ளை பண்ணி இன்டர்னலி ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. இன்னொன்று 2:1 அப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. அவ்வளோதான். ஸோ இன்டர்னலி ஃபார்முலா எழுதிட்டு எம்முக்கும் என்னுக்கும் பதிலாக ஃபஸ்ட்டு எம்முக்கு 1, என்னுக்கு 2ன்னு வச்சு ஒரு பாயிண்ட், அது ஒரு ஆன்சர். அதே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வச்சு எம்முக்கு பதிலாக 2, என்னுக்கு பதிலாக 1 வச்சு அதே சமயம் நம்ம திருப்பி போகணும். ஏன்னா லைன் செக்மெண்ட்டோட 2 பாயிண்ட் ஆல்ரெடி கொஸ்டினில் இருக்காங்க. ஒன்று வந்து x1 y1, இன்னொன்று வந்து x2 y2 தான். அதில் இன்டர்னலி ஃபார்முலா அப்ளை பண்ணி 2 ரேஷியோ வச்சு போட்டால் கிடைக்கிற 2 பாயிண்ட்டும் ட்ரை செக்ஷன். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், புக் கொஸ்டின் தான். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ இதோட ரிமைனிங் ஃபார்முலாஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.